தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமாக செயல்படலாங்க. சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த கஷ்டத்தோட தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் அமைதி காக்குறோம். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்கள் வைக்கிறோம். ரெண்டாவது, விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமா செயல்படலாங்க. சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த கஷ்டத்தோட தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் தாவேகா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு நாங்க எங்கேயும் அமைதி காக்குறோம். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்க வைக்கிறோம். ஸ்டாம்பேட் இஷ்யூல கரூர்ல இருந்து விக்கிம்ஸ் எல்லாம் மாமல்லபுரம் போறாங்க. விஜய் நாளைக்கு பாக்குறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா ஓட்டு பெட்டி இதே போல பனையூர் கொண்டு வருவாங்க. நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் தான்.